விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பிற்பகல் முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதன்படி விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான மீசலூர், சூலக்கரை, பாண்டியநகர், அல்லம்பட்டி, சின்னவள்ளிக்குளம், சத்திரரெட்டியாபட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கரூரில் கடந்த சில மாதங்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலை நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜவஹர் பஜார், பசுபதிபாளையம், காந்தி கிராமம், சுங்க கேட், லைட் ஹவுஸ் கார்னர், வெங்கமேடு மற்றும் மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளான புலியூர், உப்பிடமங்கலம், மாயனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாசா விண்வெளி வீரர் டான் தாமஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விண்மீன்களை தொட்ட மனிதரை சந்திப்போம் என்ற தலைப்பில் தனியார் கல்லூரியில் கருத்தரங்கம் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நாசா விண்வெளி வீரர் டாக்டர் டான் தாமஸ் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் குறித்த மாணவர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கிணற்றில் தவறி விழுந்த இளைஞரை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர். தாதா கவுண்டம்பட்டியைச் சேர்ந்த தங்கராஜ் கிணற்றைச் சுற்றி வளர்ந்திருந்த செடிகளை அகற்றிய பொழுது எதிர்பாராத விதமாக தவறி உள்ளே விழுந்தார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் மணப்பாறை தீயணைப்பு நிலையத்தினருக்கு அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தங்கராஜை பாதுகாப்பாக மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மலைச்சாலையில் தரமில்லாத சாலைகள் அமைக்கப்படுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் அருகே உள்ள தாண்டிக்குடி சித்தூர் செல்லும் மலைச்சாலையில் தேசிய நெடுஞ்சாலை சார்பில் 10 கோடி ரூபாய் செலவில் சாலைகள் அமைக்கப்பட்டன. இந்த நிலையில் இந்த சாலைகள் பெயர்ந்து வருவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். தாண்டிக்குடி போகிற சாலை ரொம்ப மோசமாக இருக்குது. கையை தார் ரோடு போட்டு வேலை பார்க்குறாங்க. தார் ரோடு விளங்கலை. தார் ரோடு கையில் பிடிச்சாலும் பிச்சுட்டு வருது, காலை வச்சாலும் பிச்சுக்குது. இப்போ இதனால் ஏற்பட்டு விபத்தாகுது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே உள்ள பழைய சீவரம் கிராமத்தில் விஏஓ அலுவலக கட்டடம் இடிந்துவிடும் நிலையில் உள்ளதால் பேருந்து நிழற்கூடத்தில் இருந்தவாறு விஏஓ பணியாற்றி வருகிறார். பழைய சீவரம் கிராமத்தில் உள்ள விஏஓ அலுவலக கட்டடத்தின் கூரைகள் பெயர்ந்தும் சுவர்களில் விரிசல் விழுந்தும் கதவுகள் உடைந்த நிலையிலும் காட்சியளிக்கின்றன. இதனால் கிராம நிர்வாக அலுவலர் வேறு வழியின்றி அருகே உள்ள பேருந்து நிறுத்த நிழற்குடையில் மேஜை நாற்காலிகளை போட்டு பணியாற்றி வருகிறார். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் காலை முதல் மாவட்டம் முழுவதும் கடுமையான வெப்பம் நிலவி வந்த நிலையில் இரவு நேரத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. அந்த வகையில் பூந்தோட்டம், எரவஞ்சேரி, அதம்பாவூர், கூத்தநல்லூர், நல்லிச்சேரி, சன்னாநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. முத்துமாரியம்மன் கோவிலில் கடந்த 2 ஆண்டுகளாக புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்ததால் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்வு நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் கட்டுமான பணிகள் தற்பொழுது நிறைவு பெற்ற நிலையில் குடமுழுக்கு விழாவும் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்வும் கோலாகலமாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் திடீரென கொட்டித் தீர்த்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மணப்பாறையில் கடந்த சில மாதங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருந்ததால் மக்கள் அவதியடைந்து வந்தனர். இந்த நிலையில் மாலையில் கொட்டித் தீர்த்த மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி நகர் குடியிருப்பு பகுதியில் புகுந்த 5 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். பொன்னமராவதியில் வாசுகி என்பவர் வீட்டில் கழிவறை அருகே 5 அடி நீள சாரை பாம்பு பதுங்கியிருந்துள்ளது. இதையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் கருஞ்சாரை பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர்.
திண்டுக்கல் வட்டாரத்தில் வாடாமல்லி பூக்கள் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஓணம் திருநாளை முன்னிட்டு திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாடாமல்லி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு கிலோ 210 ரூபாய் வரை விற்பனையான வாடாமல்லி இந்த ஆண்டு வரத்து அதிகரிப்பு காரணமாக கிலோ 10 ரூபாய் முதல் 30 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. எடுப்பு கூலி இப்போ கூட நாங்கள் கடை வாங்கி கொண்டாந்து கொடுக்குறது மாதிரி இருக்குது. அதை நாங்கள் இதை ஒன்றும் இப்போ மன உளைச்சல் ஆகிறது மாதிரி இருக்குது. காரைக்குடி அருகே உள்ள சிறுவயல் கிராமத்தில் மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் ஜாதி மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழவும் வேண்டி பிரம்மாண்ட முளைப்பாரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. போதிய மழையின்றி விவசாயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்து மேளதாளங்களுடன் ஊர்வலமாக சென்று கோயில் குளத்தில் கரைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அரசு பள்ளியில் மாணவர்கள் தாக்கிக் கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் அப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். பள்ளிப்பட்டு அரசு பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவர் அதே பள்ளியில் படிக்கும் 11ஆம் வகுப்பு மாணவரை தாக்கியுள்ளார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் கவிதா பள்ளியில் ஆய்வு செய்து தலைமை ஆசிரியரிடம் விசாரணை நடத்தினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிராவிடன்ஸ் மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கேரள பாரம்பரிய உடைகளில் வந்த மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் வண்ணமயமான அத்துப்பூக்கோலம் போட்டனர். தொடர்ந்து கதகளி நிகழ்ச்சி மற்றும் ஓணம் பாடல்களுக்கு மாணவிகள் உற்சாகமாக நடனமாடினர். மாணவிகளின் நடனமும் வண்ணமயமான பூக்கோலமும் அனைவரையும் கவர்ந்தது. சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அருகே பெண் ஊராட்சி செயலாளரை பெண் ஒருவர் காலணியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேங்காவயல் ஊராட்சி செயலாளராக பணிபுரிந்து வருபவர் பாண்டி. இந்நிலையில் நேற்று அவரது அலுவலகத்திற்கு வந்த புது கண்டனூரைச் சேர்ந்த மீனாள் தனது தாயை குடிநீர் விநியோகத்தை நிர்வகிக்கும் பணியில் இருந்து நீக்கியது குறித்து ஊராட்சி செயலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் பாண்டியை காலணியால் தாக்கியதாக தெரிகிறது. இதில் காயமடைந்த பாண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் ஆடித் திருவிழாவின் 15ஆம் நாள் விழா விமர்சையாக நடைபெற்றது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி திருவிழாவின் 15ஆம் நாளான நேற்று அம்பாளுக்கு மஞ்சள் நீராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் ஏக சிம்மாசனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்த நிகழ்வையொட்டி கோயில் யானை ராமலட்சுமி முகத்தில் பெரிய மஞ்சள் வட்டமிடப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு 4 ரத வீதிகளிலும் மிடுக்காக ஊர்வலமாக வந்ததை பக்தர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மாவட்டம் திருவாலங்காடு அருகே தாயை ஓடும் ரயில் முன்பு தள்ளிவிட்டு கொலை செய்ததாக மகனை ரயில்வே காவலர்கள் கைது செய்தனர். மணவூர் அருகே காவல்கண்டிகையைச் சேர்ந்த பத்மாவதி என்ற மூதாட்டி கணவரை இழந்த நிலையில் தனது 2 மகன்களுடன் வசித்து வந்துள்ளார். முதுமையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பத்மாவதி தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் மகன் பார்த்தசாரதி வீல் சேரோடு பத்மாவதியை மணவூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் தள்ளிவிட்டு கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த ரயில்வே காவலர்கள் பார்த்தசாரதியை கைது செய்தனர். நீட் தேர்வு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். நெல்லையில் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர் நீட் தேர்வுக்கு எதிரான பரப்புரைக்கு தமிழக அரசு தடை விதிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வு மோசடி இல்ல, பச்சை மோசடி. அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் அது உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் அவர்களுக்கு தனியே தேர்வு நடத்துறதுக்கு தேர்வு முகாமை நடத்துறதுக்கு உரிமை கிடையாது. சட்டப்படி நடத்தி எடுப்பது சட்டவிரோதம். உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் புகைப்பட கலைஞர்கள் ஒன்றிணைந்து இரத்த தான முகாமை நடத்தினர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட போட்டோ மற்றும் வீடியோகிராஃபர்ஸ் நலச்சங்கம் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் ஏராளமான புகைப்பட மற்றும் காணொலி கலைஞர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பள்ளிப்பட்டியில் உள்ள காணியம்மன் கோவிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் இருந்து தேரினை பொதுமக்கள் வடம் பிடித்து எடுத்துச் சென்றனர். தேரோடும் வீதியில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் மீது முத்துக்கொட்டை, உப்பு, பொரி மற்றும் நவதானியங்களை தூவி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர்.
சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே கல்குவாரிகளை மூடக்கோரி வடவன்பட்டியில் 82 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிரசர் கல்குவாரிகளால் விவசாயம் பாதிக்கப்படுவதோடு மாசு மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பள்ளி குழந்தைகள் தங்களது கழுத்தில் கிரசர் கற்களை கட்டிக்கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சிறுமியின் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து ஆம்புலன்ஸ் வாகனத்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலமுந்தல் கிராமத்தை சேர்ந்த பிரவிஷா உடல்நலக்குறைவு காரணமாக ராமநாதபுரம் தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி சிறுமி பிரவிஷா உயிரிழந்த நிலையில் முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் டீ கடையில் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய மேலும் ஒரு பெண் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் எளம்பலூர் பிரிவு சாலை பகுதியில் உள்ள டீ கடையில் கடந்த 11ஆம் தேதி மாலை சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 14 பேர் பலத்த காயமடைந்த நிலையில் 4 பேர் உயிரிழந்தனர். தற்போது பெரம்பலூரை சேர்ந்த 32 வயதான புவனேஸ்வரி என்பவரும் உயிரிழந்தார். மேலும் 9 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். நாளைய பிரதமர் விஜய்தான் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சரத்குமார் பேசியது குறித்து காங்கிரஸ் கட்சிதான் பதில் சொல்ல வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த மக்களவைத் தேர்தலில் மு.க. ஸ்டாலின் தான் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று முதலில் அறிவித்தார் என்றும் கூறினார். ராகுல் காந்தி தான் பிரதமராக வர வேண்டும் என்று முதலாக காங்கிரஸ் கூட சொல்லாத ஒரு காலகட்டத்திலே அறிவித்தவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். இன்று கூட்டணியிலே இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை செய்யும் பொழுது காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். முதலமைச்சர் விஜயை அடுத்த பிரதமர் என்று அமைச்சர்கள் கூறுவதை சீரியஸாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தவர், எதிர்க்கட்சிகளின் முகம் ராகுல் காந்தி தான் என்றார். இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியுடைய முகம், எதிர்க்கட்சியுடைய முகம். தமிழகத்தில் இந்த கூட்டணியுடைய முகம் திரு விஜய் அவர்கள். அவர்களுடைய தலைமையில் ஒரு நல்லாட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் கட்சி முதல்ல ஆதரவு தந்தது காங்கிரஸ் கட்சி. அதனால இப்படி தொண்டர்களுடைய கோஷங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கலாம். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் அரசு விடுதி மாணவியருக்கு மதுபானம் வாங்கி கொடுத்து பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் விடுதி காப்பாளர் உள்ளிட்ட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். வாழப்பாடியில் உள்ள அரசு மாணவியர் தங்கு விடுதியில் பணியாற்றிய தூய்மை பணியாளர் ராதிகா 2 மாணவியருக்கு மது வாங்கி கொடுத்ததாகவும் அவர்கள் மயங்கிய நிலையில் தனது நண்பர் ரகுபதி மூலம் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து வாழப்பாடி காவல் நிலைய காவலர்கள் ராதிகாவை கைது செய்தனர். இந்நிலையில் விடுதி காப்பாளர் விஜயலட்சுமி, சமையலர் கலைச்செல்வி, இரவு காவலர் சுமதி மற்றும் தூய்மை பணியாளர் ராதிகா ஆகிய 4 பேரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ஆதார் அட்டையில் பாண்டிச்சேரி என்பதை புதுச்சேரி என மாற்ற சென்ற பெண் அலைக்கழிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. வம்பாக்கீரை பாளையத்தை சேர்ந்த மஞ்சுமதி முதலியார்பேட்டை AFT மில் சாலையில் உள்ள ஆதார் மையத்திற்கு பலமுறை சென்றும் பெயர் மாற்றம் செய்ய முடியவில்லை என்று கூறப்படுகிறது. பல்வேறு ஆவணங்களை கேட்டதாகவும் கூடுதல் தொகை வழங்க வேண்டும் என்று ஊழியர் கேட்டதாகவும் தெரிகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நெல்லையில் நெல்லையப்பர் கோயில் ரத வீதியில் நடைபெற்ற திராவிடர் கழகத்தின் மாநாடு மேடையை முற்றுகையிட முயன்ற இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். நெல்லையப்பர் கோயில் அமைந்துள்ள வாகையடி முனையில் திராவிடர் கழகத்தின் சார்பில் எதிர்நீச்சலில் பெரியார் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது. ஆனால் கோயிலில் ஆவணி மூல திருவிழா நடைபெறும் நிலையில் கடவுள் மறுப்பு மாநாடு நடத்த எதிர்ப்பு தெரிவித்து மாநாட்டு மேடையை இந்து அமைப்பினர் முற்றுகையிட முயன்றனர். இதையடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே வரப்பட்டியில் கட்டட தொழிலாளி ஜோதிமணி மற்றும் அவரது மனைவி வேலைக்கு சென்றிருந்த நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் 8 பவுன் தங்க நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். வேலை முடிந்து திரும்பி வந்து பார்த்த தம்பதியினர் அளித்த தகவலின் பேரில் எரியோடு காவல் ஆய்வாளர் மற்றும் வேடச்சந்தூர் துணை கண்காணிப்பாளர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர்.
பட்டப்பகலில் நடந்த இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை அருகே கணித ஆசிரியரை மாற்றக்கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கணித ஆசிரியரை மாற்றக்கோரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பெற்றோருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலநெட்டூர் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக உள்ள தெய்வேந்திரன் முறையாக வகுப்பு நடத்துவதில்லை என்றும் உருவக்கேலி செய்வதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி மாணவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருபுவனை அருகே மூடப்பட்ட ரெஸ்டோபார் மற்றும் மதுபான கடை மீண்டும் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருபுவனை கிராமத்தில் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக மூடப்பட்ட ரெஸ்டோபார் மற்றும் மதுபான கடை 2 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திருபுவனை தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமாருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை படித்து பாண்டிச்சேரி முழுக்க ஒரு நடைபயணத்தை தமிழக வெற்றி கழக சார்பில் நாங்கள் விரைவில் நடத்த போறோம். விரைவுகளுக்கு நீ மதுவை கொடுத்து அவங்களை தாவடிச்சுட்டு நீ பெண்களுக்கு விடா பென்ஷன் தரனா அந்த பென்ஷனால என்ன பண்ணிடுது? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சமூக நீதி பள்ளி மாணவர் விடுதி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த ஆட்சியர் சுகபுத்ரா மாணவர்களுடன் கைப்பந்து விளையாடி அசத்தினார். ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாரத்தில் கோட்டைப்பட்டி சமூக நீதி பள்ளி மாணவர் விடுதியை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா ஆய்வு செய்தார். அப்பொழுது மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்த அவர் அவர்களுடன் கைப்பந்து விளையாடி அசத்தினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் முறையாக பணி வழங்க கோரி டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சியில் டெங்கு கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 450 ரூபாய் தினக்கூலியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதிய ஒப்பந்தத்தை தாமதம் இன்றி மேற்கொண்டு தங்களுக்கு பணி வாய்ப்பு வழங்க வலியுறுத்தி மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் 100 நாள் வேலை கேட்டு பெண் ஒருவர் அதிகாரியின் காலில் விட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைப்பதற்காக சென்ற ராமச்சந்திராபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பெண்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தச் சென்ற ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் கோமதியிடம் பெண் ஒருவர் கண்ணீர் மல்க காலில் விட முயன்றார். இதையடுத்து கிராமத்தில் அளவீடு செய்து விரைவில் 100 நாள் வேலை வழங்கப்படும் என அதிகாரி உறுதியளித்ததால் அனைவரும் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே 4 வழிச்சாலையில் தொடர் டீசல் திருட்டில் ஈடுபட்டதாக 2 கைது செய்யப்பட்டனர். கரிசல்குளம் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த 2 லாரிகளில் இருந்து மண் அள்ளும் இயந்திரத்தில் இருந்தும் டீசல் திருடப்பட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்திய காரியாப்பட்டி போலீசார் செல்லப்பாண்டே, ஜெகதீஷ் ராஜா ஆகிய 2 கைது செய்தனர். அவர்களிடமிருந்து திருட்டுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் 96,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் காவல் நிலையம் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த காவலர்களின் 3 இருசக்கர வாகனங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்தது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நள்ளிரவில் நடந்த சம்பவத்தில் 3 வாகனங்களும் முற்றிலும் எரிந்து சாம்பலாகின. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை சிறுசேரி பகுதியில் மெட்ரோ பணிக்காக கட்டப்பட்டு வந்த தூண் சாய்ந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. OMR சாலையில் மத்திய கைலாஷ் முதல் சிறுசேரி வரை சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் சிறுசேரி IT நிறுவனங்களுக்கு செல்லும் சாலையில் மெட்ரோ பணிக்காக அமைக்கப்பட்டு வந்த தூண் திடீரென சாய்ந்து விழுந்தது. தூண் சாயாமல் இருக்க அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு இரும்பு வளையங்கள் படிப்படியாக திருடப்பட்டதே இந்த விபத்திற்கு காரணம் என்று மெட்ரோ பணியாளர்கள் கூறியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே தண்ணீரின்றி காய்ந்து போன குறுவை பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரத்தநாடு அருகே புலவன்காடு பகுதியில் மழை பொய்த்து போனதாலும் ஆழ்துளை கிணறுக்கு நிலத்தடி நீர் இல்லாமல் போனதாலும் விளைநிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் போனதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். டைம் ஆச்சு, இது 45 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இனிமேல் அதை அருந்தடிச்சு தண்ணி பாய்ச்சி இனிமேலும் சிரமம். ஒன்றும் மழை பெஞ்சாலுமே அதை காப்பாற்ற முடியாது. போனது தான், ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உதவி பண்ணணும். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கண்மாய்கள், கால்வாய்கள் வழியாக தனியார் சோலார் நிறுவனம் மின் வழித்தடங்கள் அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். குள்ளூர் கிராமத்தில் 250 ஏக்கர் பரப்பளவில் தனியார் சோலார் நிறுவனம் சோலார் பேனல்களை நிறுவி வருகின்றது. இதற்காக கண்மாய்கள், கால்வாய்கள் வழியாக அனுமதியின்றி மின் வழித்தடங்கள் நிறுவுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆடு மாடுகள் வளர்க்குறது கம்மாய்க்குள்ள, அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போகும்போது இந்த கரண்ட் பாஸ் ஆகுமா
அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு அச்சமாகவும் இருக்குது. அதனால் இந்த போஸ்டரை வந்து மாற்றுப்பாதையில், அதாவது எந்த உயிர்த்தினத்துக்கும் சேதமில்லாதவாறும் தண்ணி பாசனத்துக்கு இடையூறு இல்லாதவாறும் இந்த போஸ்டர்களை ஊண்டி பணியை செய்கிறதுக்கு சென்னை எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து கிடப்பதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொசஸ்தலை ஆற்றில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு 2 டன் அளவில் மீன்கள் செத்து கிடந்துள்ளன. இந்த நிலையில் எண்ணூர் பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயனம் கொசஸ்தலை ஆற்றில் கலப்பதால் தான் மீன்கள் செத்து மிதப்பதாக கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஓலையனூர் கிராமத்தில் அடுத்தடுத்து 3 கோயில்களின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு நேரத்தில் பெரியாயி அம்மன், காளியம்மன், ஆனந்தாயி அம்மன் கோயில்களுக்குள் பூட்டை உடைத்து புகுந்த நபர்கள் அங்கிருந்த பொருட்களை திருடிச் சென்றனர். குத்துவிளக்குகள், மணிகள், தாம்பளத்தட்டுகள், உண்டியல் பணம் என 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறையில் அடிப்படை வசதிகளை உடனடியாக நிறைவேற்றக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிமனை பட்டாவுக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும், புதிய சாலைகளை அமைக்க வேண்டும், குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும், குப்பைகளை தினசரி அகற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் போராட்டக்காரர்கள் முன்வைத்தனர். இந்த போராட்டத்தால் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. நெல்லை அடுத்த கல்லூரில் தனியார் பேப்பர் மில்லில் ஏற்பட்ட தீ விபத்தில் விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை வெளியேறியது. ஆலையின் ஒரு பகுதியில் பற்றிய தீ மெல்ல பரவி ஆலை முழுவதும் பரவியது. 50க்கும் மேற்பட்டோர் தீயணைப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின. காஞ்சிபுரத்தில் 11ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் அதிமுக நிர்வாகி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். செவிலிமேடு பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி துரைராஜ் காஞ்சிபுரத்தில் உள்ள 11ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அதிமுக நிர்வாகி துரைராஜை காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். ஈரோட்டில் அரிய வகை விலங்குகளை வளர்த்து வந்தவரிடமிருந்து 11 விலங்குகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். நடிகர் விக்ரம் அரிய வகை லார்கிபான் குரங்குடன் வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் நடைபெற்ற விசாரணையில் அந்த குரங்கு பெருந்துறையைச் சேர்ந்த கேசவநாதனிடமிருந்து பெறப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து கேசவநாதன் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவரது பண்ணையில் இருந்து 2 லார்கிபான் குரங்குகள், 7 ஆப்பிரிக்கன் சர்வல் பூனைகள், 2 டஃபெட் கபுச்சி குரங்குகள் என 11 விலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பெரம்பலூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. எல்னினோ தாக்கத்தின் காரணமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த 2 மாதத்திற்கு மேலாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெப்ப அலை வீசியது. இதனால் பொதுமக்கள் மதிய நேரங்களில் வெளியே வர முடியாமல் வீட்டிலேயே முடங்கினர். இந்நிலையில் மதியத்திற்கு மேல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென மாலையில் பெரம்பலூர் நகரம் மட்டுமின்றி கிராம பகுதிகளான அருமடல், கவுப்பாளையம், எரையூர், அரணரை மற்றும் துறைமங்கலம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சென்னை கோயம்பேட்டில் கல்லூரி மாணவியை காதலிக்க வற்புறுத்தி கத்தியால் குத்துவதாக கொலை மிரட்டல் விடுத்த ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். கோயம்பேட்டை சேர்ந்த 18 வயது கல்லூரி மாணவியை நெற்குன்றத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பாலாஜி காதலிக்குமாறும் திருமணம் செய்து கொள்ளுமாறும் தொடர்ந்து வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. மாணவியின் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவலர்கள் பாலாஜியை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக அரசு நுகர்பொருள் வாணிபக் கழக குடோன்களில் பணியாற்றும் மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூலி உயர்வு வேண்டும், சங்க தேர்தலை நடத்த வேண்டும், 10 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு பச்சை அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்துள்ளனர். மேலும் வடமாநில தொழிலாளர்களை மூட்டை தூக்கும் பணியில் பயன்படுத்துவதால் உள்ளூர் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர்.